எங்க நான் இந்த கருமத்தெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உட்காருங்க. உட்காந்துங்க உட்காந்துங்க. அவனை சிரிக்க வேணா சொல்றான், அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண அவன் சிரிக்கிறான். டேய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. குற்றாலத்துக்கு என்னால போக முடியலன்னு சொல்லி ஒரு காசுக்காக என்னை புறக்கணிச்சாங்க. இன்னைக்கு கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டு தென்னிந்தியாவில ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. வெரி குட் கலக்குங்க சார், கலக்குங்க. பைடா மத்த ஃபீல்டுல ஒருத்தன் 20 வருஷத்துல காட்டுற வளர்ச்சிய நம்மால் 2 வருஷத்துல காமிச்சிட்டான். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாங்க போமா. என்னடா போக சொல்லிட்டாங்களா? போமா. என்னடா போமா. சரி போமா. அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. பவர்ட் பை யார்லி டியோ. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். போனா ரேஷன் அரிசி போட்டு போட்டு என்னை ஒரு வழி ஆக்குற அப்படிங்க. மிஞ்சி கேட்டா கோபப்படுற அப்படிங்க, அடிக்க வர அப்படி பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவனை சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல, பேசாம உட்காரு. அவளை வச்சு பொழைக்காத, அவளை இதோட அத்து விட்டுரு அப்படின்னு சொல்ற அப்படிங்க. ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகுறீங்க? பையனுக்குங்க. ஏம்மா? இதயத்துல கோளாறு இருக்குன்னு சொல்லி மாமியா கிட்ட கொஞ்ச நேரம் விட்டுட்டு போனா இந்த கருமத்திலேயே யாரு பாக்குறது அப்படின்னு கண்டபடி பேசுறாங்க. கருப்பா இருக்கிறதுனால கட்டிட்டாங்கன்னு, சிகப்பா இருக்கிறவங்களுக்கு கட்டி இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு எங்க வீட்டுக்கார சொல்ற அப்படி. எல்லா பொம்பளையும் கூட சிரிச்சு நல்லா பேசும் அப்படிங்க. என்னை கண்டா பேசவே மாட்டா அப்படிங்க. நாலு அண்ணன் தம்பிங்க, 4 பேர் 4 விதமா சொல்றாங்க கேட்டுக்கிற அப்படிங்க. ஏண்டா உண்ட வெட்டுக்கு ரெண்டாவது பண்றீங்களா? உருப்படாத பசங்களா. என்னாச்சு மாமா? இந்த 4 பேரை பிடிச்சி முதல்ல கட்டி வைங்க பாப்பல. இந்த 4 பேர்னால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. மீறி கேட்டா அடிக்க வர அப்படிங்க. இல்லைன்னு உங்க அம்மா வீட்டுல போய் வாழை வெட்டியா இருந்துக்கா. என்னடி நக்கலா ஏண்டி சோனா போனா ஊரே நடுங்கிட்டு இருக்கு. என்ன திமுறா ஏண்டி? யாருக்கிட்ட பேசுறா? 2 பேரும் அண்ணன் தான். 4 பேர் அண்ணன் தம்பி. 4 பேர் அண்ணன் தம்பி. ஓ, இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, அது இவங்க தானா? அது இவங்க தான் மாப்ள. நீங்க கேட்டது இல்லையா? நாங்க அட்வைஸ் பண்ணி விடுவோம் மேடம். என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அந்த பிச்சைக்கார பசங்களை பாத்தியா? குறிக்கோள் இல்லாதவங்க, பிச்சை எடுத்து பைப் நடத்துறவங்க. அவங்கள மாதிரி நம்ம இருக்க கூடாது. என்னதுரா இது? துண்டு பீடியா? அவருக்கு என்னதான் குறை? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. அவங்க கூப்பிட்டு கேளுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, உங்க தம்பி தானே. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது. என்னன்னு தெரியாது. தவறான முறையில நடக்கிறதா சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க அண்ணிய பத்தி? இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ டவுட்டா இருக்குங்க. நான் ஒரு டைம் வந்து வண்டியில போனது இந்த மாதிரிலாம். சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? ஹோட்டல்ல 2 பேரும் சாப்பிட்டு பார்த்தாங்க. யார் 2 பேரும்? இவங்களும் இன்னொரு. அவரு பாக்ஸர் சும்மா பாத்துட்டு போறாரு. ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? அந்த மாதிரி நான் இருந்திருந்தேன்னா என் புருஷன் வேணும்னு எப்படி இதுக்கு போராடுறதுக்கு நான் வருவேனுங்களா? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. வேலைக்கு போன இடத்துல சரி வீட்டுல சாப்பாடு செய்யல. தம்பி நீ மட்டும் இங்க வாங்க ஒரு நிமிஷம். வாப்பா வா, ரொம்ப கருத்தா பேசுற. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ. கம் ஆன். சொந்த தாய் மாமன் நம்பி தான் போனேங்க மேடம். அடுத்தவனா இருந்தா நான் பேச கூட பேச மாட்டேன். சொந்தக்காரெல்லாம் சும்மாயா? நம்பாத.
என்ன ப்ராப்ளம்? என்னால தாங்க முடியல. உயிரோட இருக்கிறத விட செத்து போற மாதிரி இருக்கு. செத்து போனா எல்லாம் சரியாயிருமா? வாழுண்டா. பொம்பளைன்னு சொல்றதுக்கு எனக்கு என் மனைவின்னு சொல்றதுக்கு கேவலமா இருக்குதுங்க மேடம். ஏன் அழுகுற? ஏன் அழுகுற? அழுகுற பாத்து. சச்சி அழுகுற பாடா. கண்ணதோட. சரி. இப்ப எப்படி இருக்கு மகர? நல்லா இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ராஸ்கல். நான் ஆதிபராசக்தி பூஜை பண்றேன் மேடம். என்னால ஐயோ என்னாச்சு? தண்ணி கொண்டாங்க. பண்ண அப்படி என்ன பண்ணாங்க அவங்க? அம்மா என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. என் கண்ணு முன்னாடியே நடந்தது உண்மை மேடம். யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். நீங்க அவங்கள சந்தேகப்படுறீங்களா? அதுல என்ன சந்தேகம்? தப்பு பண்ணது என் முன்னாடியே நிக்கிறா மேடம். தப்பு பண்ணல. ஆமா, இவன் பேரு யோகிக்காரன். ஏய் நீ தப்பு பண்ணனும். எப்படி நீ? என் கண்ணார பார்த்தேன். அன்னைக்கு காலையில 6 மணி. என் குழந்தைங்களுக்கோசரம் நான் கம்மன் இருந்துட்டேன். குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன். ஏன் அப்படி? என்னுடைய முரட்டத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக. வெறும் சந்தேகமா இருந்தா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காரு மேடம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்படுறாரு மேடம். சந்தேகம் கிடையாது மேடம். உண்மையா நான் நேச்சுரலா பார்த்தது மேடம். என்ன பாத்தீங்க நீங்க? அது எப்படி என்ன வெளிப்படுத்தி பேச முடியலைங்க மேடம். பெரிய மனுஷன் கால்ல இருந்து கேட்டுக்கிட்டு சொன்னானே பாத்தீங்களா அவன? விடுங்க அவன. அப்பா மேடம் அப்படி நடந்திருந்தா அந்த நிமிஷமே நீ வந்து ஒரு அடி அதை அடிச்சிருப்ப அப்படி இல்லைங்க? ஏய் நிறுத்துக்கடா. ஏய் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. நீ ஒருத்தி பாத்துக்க நான் ஒருத்தி பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளி வந்து எப்படி ஒருத்தி தப்பு தப்பு. என்னால முடியலைங்க மேடம். பேசுறதுக்கே முடியலைங்க. என்னால முடியல. டயர்டா இருக்கு. ஆனா சில நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. பயமா இருக்கு. மறுபடியும் மேடம் சொல்லாத. மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா? பச்சை பொய் அது. என்னை பார்த்து பேசு. நீ எனக்கு துரோகம் பண்ணல. உனக்கு நான் துரோகம் பண்ண கிடையாது. ஏன்டா பச்சை பொய் பேசுற? ஓபனா பேசுற? கண்டிப்பா நானே பார்த்தேன் மேடம் போனது. அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லி தொலையேண்டா. சரி என்ன பார்த்த அது மட்டும் சொல்லு. இன்னார்தான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. என்னடா கோபால? அப்படியே நீயும் இன்னொருத்தரும் தப்பான முறையில் நடந்தது நான் தப்பான முறையில நான் நடக்க கிடையாது. சத்தியமா நடந்த. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டேன். எனக்கு ஏஜ் தான் வந்து ஹஸ்பண்ட் வேணும். ஒல்லியா இருக்கா எனக்கு தேவையா? நம்ம ஒல்லியா இருந்தாலும் கில்லிமா. தமிழ நம்பி உங்களை நம்பி இதுக்கு பாரதி சும்மா எமோஷனலா பேசாதீங்க. நீ உணர்ச்சி வச்சத சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. அந்த தெய்வத்தினால தானே மேடம் நான் இங்க வந்து கோந்துட்டு இருக்கிறேன். சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சு போனனா? அவர் வித்தியாசமா இருக்காரு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்லையம்மா. இவன் கண்டிப்பா வித்தியாசமானவன் தான். அவரோட விருப்பங்கள் வேற. வண்ணம் வேறு வானம் வேறு இருவரின் கடல் வேறு. நோர்மை ஒரு நிமிஷம் உண்டு. எல்லா மொழியும் பேசுறான். மாசமா இருக்கிறது இந்த இவர் வேலை செஞ்சு இல்ல அவர் மாசமா இருந்துட்டு போறது சொல்லறது தானே. அவர் மாசமா இருந்திருப்பாரு. என்னமா பேசுற நீ? மாமா கோவம் வந்துருச்சு. இவங்க எல்லாத்துக்கும் கணக்கு பேசுவாங்க. யார் உனக்கு இப்படி கத்து கொடுத்தது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையை முன்னாடி இருந்து போயிடு. தர்மத்துக்கு எதிராக தீய சக்தி மேடம். ஐயோ அப்படி சொல்லாத. அம்மனே என்கிட்ட நேரடியா வந்து சொன்னாங்க மேடம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன சொன்னாங்க? 26 வயசு உன்னுடைய ஏஜ் ஆகும்போது உனக்கு பிரிவினை நடந்தே திரும்ப. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சரி அப்படி ஒரு மனைவி ஏன் கடவுள் உனக்கு கொடுத்தாரு?
எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுதான் வாழ்க்கை. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.